என்னோட 76வது கண்ட்ரியில் வெற்றிகரமாக இறங்கிட்டேங்க. இதை பின்னால் பார்க்குறீங்களா, கம்பீரமாக ஒரு க்ரூயிஸ் ஷிப், அதில் தாங்க இங்கே வந்து இறங்கியிருக்கோம். இந்த கண்ட்ரியோட பேர் பெர்முடா. இந்த பேர் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. பெர்முடா ட்ரையாங்கிள், அதாங்க அந்த ஏரோப்ளேன் கப்பல்லாம் மாயமாக மறையுமே, அந்த ஏரியா தாங்க இது. அந்த பெர்முடா ட்ரையாங்கிளோட ஒரு கார்னர், அதனால தான் அது பேரே பெர்முடா ட்ரையாங்கிள்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போது இந்த கண்ட்ரியை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இது ஒரு தீவுகள் சேர்ந்த கூட்டம், அதாவது நம்ம லட்சத்தீவு, மால்டைவ்ஸ் மாதிரி ஒரு தீவுகள். இதில் சுமார் கிபி 1500க்கு முன்னால் யாருமே வந்ததில்லைங்க. இங்கே ஒரு இண்டிஜினியஸ் பாப்புலேஷனே கிடையாது. அதுக்கு அப்புறமா பெர்முடாஸ் அப்படின்னு ஒரு ஸ்பானிஷ் செயலர் இங்கே வந்திருக்கான். அவன் கண்டுபிடிச்ச இடத்துனால இதை பெர்முடா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ இங்கே ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இடம், இதெல்லாம் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பெர்முடா நேஷ்னல் மியூசியம் அப்படிங்கிற இடம் தாங்க. இதுக்குள்ளே நம்ம பார்க்குறதுக்கு முக்கியமாக 4 இடங்கள் இருக்குங்க. ஒன்று ஒன்றா நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்கலாமா? இப்போ நம்ம இருக்கிற இடம் குவீன்ஸ் எக்ஸிபிஷன் ஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. கிபி 1500லேயே இங்கே ஸ்பானிஷ்லாம் வந்துட்டாலும் கிபி 1600 தாங்க இங்கே பிரிட்டிஷ் வந்தாங்க. அவங்களோட நேவல் படை இங்கே வந்து அவங்களோட ஒரு பேஸை இங்கே நிர்மாணிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இடம் தான் அதோட ஸ்டோர் ஹவுஸும். அதாவது அவங்க துப்பாக்கி கன் பவுடரு எல்லாம் வச்சு சேவ் பண்ணுற இடம் போல் இருக்குது இது. ஆனால் இதை இப்போ நல்லா மாடர்னைஸ் பண்ணி நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் கூட பண்ணுற மாதிரி இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிறது டால்ஃபின் பூல். இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு பெரிய இடத்துல இந்த டால்ஃபின்ஸ் எல்லாம் வந்து போகுதுங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அதை தொட்டுக்கிட்டு கூட நம்ம விளையாடலாம் போல் இருக்குது. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது இந்த டஞ்சன் ஜெயிலுங்க. ஃபோர்ட்டுன்னா அது இல்லாமல் இருக்குமா? பாருங்கள், இதுக்குள்ளே எப்படி தான் அவங்க ஜெயிலில் ஆளுங்களை போட்டு வச்சுருந்தாங்களோ தெரில. ஆனால் பாருங்கள், அந்த விண்டோ வழியாக வெளியே பார்த்தா நம்ம கப்பலே தெரியுதுங்க. சரி, நம்ம அப்படியே வெளியில் போய் அடுத்தது என்னென்னு பார்க்கலாமா? கோட்டைனா பீரங்கி எல்லாமே இருக்குமா? பாருங்கள், அந்த கோட்டை சுவத்தை சுற்றி எல்லாம் பீரங்கிங்க தான். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கவர்னர்ஸ் ஆஃபீஸ். இதுதான் இந்த நாட்டிலேயே முதலாக அயன் பீம்லாம் வச்சு கட்டின கட்டடம்னு சொல்கிறாங்க. இங்கேயும் இன்னும் ஒரு மியூசியம் இருக்குங்க. நம்ம முதல்ல பார்த்தது நம்ம பெர்முடாவோட ஹெரிட்டேஜ். ஆனால் இது வந்து மிலிட்ரி மியூசியம்ங்க. இந்த பிரிட்டிஷார் வச்சுருந்த அந்த பீரங்கிகள், அவங்களோட ஆர்டினன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே அழகாக காமிக்கிறாங்க. நல்ல பிரமாதமான இடமா இருந்தது. பாருங்கள், எவ்வளோ பெரிய பீரங்கிங்க. இதை தவிர மேலே இருக்கிற 2 மாடிலையும் பெர்முடா ஹிஸ்ட்ரியை நல்லா அழகாக காமிக்கிறாங்க. ஆனால் பக்கத்துலேயே இருக்கிற இந்த கேவ்ங்கிறது தாங்க ஒரு முக்கியமான மியூசியம். இது அந்த காலத்தில் இந்த பிரிட்டிஷ் ஆர்மி பட்ட கஷ்டங்கள், அந்த